ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னியும் தோசையும் ஊற்ற போகிறோம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, கொஞ்சோண்டு வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய். ஏன்னா பசங்களுக்கோசம் காரம் அதிகமாக வேணான்றதுனால 4 உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு புளி தான், கொஞ்சோண்டு புளி, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வேர்க்கடலை, கடுகு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் காய்ச்சதும் நம்ம எல்லாத்தையும் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகாவை. அடுத்தது தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஒரு தட்டிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுக்கலாம். புளி, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து ஆறுனதும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்த வேர்க்கடலை கடையில் வாங்கிக்கிட்டேன். வறுத்த வேர்க்கடலையாவே அதை நல்லா புடச்சி எடுத்துக்கிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம அதை ஒன்றுமே பண்ண வேணாம், புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அப்படியே போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், ஜாரில் நான் வேர்க்கடலை கொட்டிக்கிட்டேன். இது ஆறுனது இதையும் தூக்கி அதில் போட்டுக்கலாம். சட்னியை தாளித்து கொட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.